இன்னைக்கு மெல்போர்ன்ல 4வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே 1 நிறைவடைஞ்சிருக்கு. இப்படி இருக்க இன்னைக்கு காலையில் ஆட்டம் துவங்கின உடனே விராட் கோலி, அதே போல ஆஸ்திரேலியா அணியின் இளம் ஓபனர் டெபியூட் பிளேயரான சாம் கான்ஸ்டாஸ் 2 பேருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக விராட் கோலி சாம் கான்ஸ்டாஸ் அவரை போய் நேரடியாக அவர் மோதினாரு. விராட் கோலி அவர் செஞ்சது தவறு அப்படின்னும் பல பேர் இப்ப கோலிக்கு எதிராக தான் கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஏன் நம்ம ஐசிசி அவங்களே தற்போது விராட் கோலி அவருக்கு 20% ஆட்டத்தின் சம்பளத்துல இருந்து ஃபைனாக காட்டணும் அப்படின்னு விராட் கோலி அவருக்கு தான் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆனா சம்பந்தப்பட்ட ஆஸ்திரேலியா பிளேயர், இளம் பிளேயர் சாம் கான்ஸ்டாஸ் அவர் கோலி மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோலியை பத்தி நெகிழ்ச்சியான பேட்டி ஒண்ணு அவரு கொடுத்திருக்காரு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கோலி அவர் வர்றதை நான் சத்தியமா பார்க்கவே இல்லை, நான் பார்த்திருந்தா கண்டிப்பா அவர் மேல நான் மோதிருப்பேனா அப்படின்னு தான் சாம் கான்ஸ்டாஸ் அவர் அந்த பேட்டியில அவர் பேசின முதல் விஷயமே இதுதான். நான் என்னுடைய கை கிளவுஸை கழட்டி திரும்ப டைட்டா மாட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தெரியாம கோலி அவர் மேல நான் இடிச்சிட்டேன், இது தெரியாம நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு தான் சாம் கான்ஸ்டாஸ் கோலி அவர் என் மேல மோதல, நான் தான் தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னு இன்னைக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கோலி என்னுடைய இன்ஸ்பிரேஷன் கிரிக்கெட்ல, கோலி அவரை பார்த்து அவரை மாதிரி நானும் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்னு எனக்கு தூண்டுதலாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தது விராட் கோலி அவர் தான். கோலி எனக்கு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முன்னோடி அவர்கிட்ட போய் நான் வேணும்னே இப்படிப்பட்ட விஷயத்துல ஈடுபடுவேனா அப்படின்னு சாம் கான்ஸ்டாஸ் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோலி அவர் செஞ்சதுல எந்த ஒரு தவறும் இல்லை, நான் தான் தெரியாம போய் அவர் மேல இடிச்சிட்டேன் அப்படின்னு கோலி அவரை பத்தி புகழ்ந்து என்னுடைய கிரிக்கெட் கடவுள் அவர் அப்படிங்கிற மாதிரி தான் சாம் கான்ஸ்டாஸ் கோலி அவரை பத்தி ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேட்டி கொடுத்திருக்காரு. அதே போல கோலி அவர் மேல தவறு சொல்லி யாரும் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த வேண்டாம், நான் தான் தெரியாம கோலி அவர் மேல போய் இடிச்சிட்டேன், அதற்காக கோலி அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சாம் கான்ஸ்டாஸ் அவர் அந்த பேட்டியில சொன்னது மட்டும் இல்லாம ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாம் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூமை நோக்கி போயிட்டு இருக்கப்ப ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ள இருந்து வெளியே வந்த சாம் கான்ஸ்டாஸ் இந்த பேட்டியை அவர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கோலி அவரை கூப்பிட்டு அவர் கூட நின்று ஒரு செல்ஃபி ஃபோட்டோ ஒன்றையும் இன்னைக்கு சாம் கான்ஸ்டாஸ் கோலி அவரை கூப்பிட்டு அவர் கூட நின்று எடுத்திருக்காரு. ஸோ சாம் கான்ஸ்டாஸ் அவர் என்னதான் கோலி அவரை பற்றி புகழ்ந்து சொன்னாலும் இந்த வீடியோவை நம்ம தெளிவாக ஒத்து பார்க்குறப்ப கோலி அவர் வேணும்னே சாம் கான்ஸ்டாஸ் அவரை இடித்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதுக்கு நேர்மாறான பேட்டியை தான் இந்த இளம் பிளேயர் தற்போது கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? கோலி தெரியாமல் இடிச்சாரா இல்லை சாம் கான்ஸ்டாஸ் தெரியாமல் இடிச்சாரா? உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.